முதல் டாபிக்ல சரி டாபிக்குள்ள போவோமா? தண்ணி உச்சா சரி ஆரம்பமா? எல்லாரும் பேன் கேமரா பாக்காதீங்க, நம்மள பாக்கணும். கான்ட்ரோவர்சி இருக்கணும் ப்ரோ ஒரு வீடியோல. இன்ட்ரோ யார ஆரம்பிக்கிறது? அப்புறம் யாரு பாட்காஸ்ட் இன்ட்ரோ கொடுக்கலாம்னு இருக்கீங்க? சரி எல்லாரும் முடிவு பண்ண. சரி ரிக்கு நீ ஆரம்பிச்சு. ரிக்கு நீ ஆரம்பிச்சிரு. சரி ஆரம்பமா? நீங்களே ஓகே ப்ரோ. மேடம் இல்ல அவன அவாய்ட் பண்ணிட்டோம்டா. ஆரம்பிக்கலாம்ல? 3 2 1. ஓகே गाइस, இது முதல்ல ப்ரோமோக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். சரி ப்ரோமோ பத்தி நீங்க ஏதாவது சொல்லணுமா? சொல்ற அளவுக்கு இதை பண்ணும். இவர் வந்து இன்னொருத்தர் இருந்தாரு, இவருக்கு பதில் இவருன்ற மாதிரி. அவர் இப்படியே காசு இருக்கா உங்களுக்கு? முதல்ல ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு வருஷம் ஆச்சு. பாட்காஸ்ட் தான் பண்ண போறோம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு 6 மாசம் ஆச்சு. அதுக்கு ப்ரோமோ வீடியோ விட போறோம், அதை ஷூட் பண்ணி ஒரு 4 மாசம் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு ப்ரோமோ வீடியோ விட்டு 1 மாசம் கழிச்சு நம்ம அதை ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் கண்டென்ட் வச்சுக்கிட்டு ப்ரோமோ வீடியோ விடுவாங்க. நான் ப்ரோமோ வீடியோ விட்டதே கண்டென்ட்டா பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணாலே எங்களுக்கு எல்லாம் பெரிய ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இது எப்ப ஆஃப் ஆகும்னு தெரியாது. இது நாங்க சொல்ல வரும் கருத்து என்னன்னா, நெக்ஸ்ட் வீடியோ கேட்காதீங்க. எங்களுக்கு மென்டல் டார்ச்சர் தரா. நீங்க வந்து அடுத்த வீடியோ மென்டல் டார்ச்சர் ஆயிரம் பிரச்சனையில தான் ஏதோ உட்கார்ந்து இருக்கும். அந்த பிரச்சனையில நீங்க பேசவும் போறோம். சும்மா வீடியோ விடணும் நாங்க கேட்கறோம்லாம் நினைக்கலாம். வீடியோ வந்தா ஆமாண்டா, அவங்க எல்லாம் தனித்தனியா பேர்ல சொல்லி சொல்றேன், யோசிச்சிட்டீங்களா? என் பேர் சாமி. ஃப்ரெண்ட்ஸ், இவரோட ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சாமி. உங்க பேரு? ஸ்டூவி. உங்க பேரு? ட்ரிபிள் ஹெச். உங்க பேர் என்னங்க? இப்ப நான் மார்ட்டி. சரி, வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல. சரி, நாங்க அதுக்குள்ள அடுத்த டாபிக் உள்ள போக ஆரம்பிச்சிருவோம். காலேஜ் லைஃப் எப்படி போகுது? சரி, காலேஜ் லைஃப் பத்தி சொல்லுங்க. எப்படி நீங்க இருக்குன்னு எதிர்பார்த்தீங்க? ரியாலிட்டி எப்படி இருந்துச்சு? எக்ஸ்பெக்டேஷனுக்கு ரியாலிட்டி ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் வரப்போ ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு கெத்து எல்லாம் நினைச்சு வந்தேன். கடைசியில தலையிலே ஒரு தட்டு தட்டி அசைன்மெண்ட் செமினாரு எக்ஸாம்னு உட்கார வச்சிட்டாங்க. ஏன் பட்டி பண்றதுக்கு பேசுங்க. உங்க எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்க. நான் நீங்க இதெல்லாம் பேசிட்டுடா அகில்டா இங்க வந்தீங்க. நீங்க இப்படியே எதிர்பார்த்த மாதிரி இருக்கீங்க. நீங்க வாங்க. நான் வந்து இல்ல, அவன் என்ன நினைச்சிருக்கான் எல்லாம் சொல்லுவானுங்க. நான் ஐவி நிறைய இருக்கும்னு நினைச்சேன். ஐவினா என்னங்க ஐயா? கிடையாது. வேற ஏதாவது போனீங்களா ட்ரிப்ஸ்? அவங்க நினைச்சா முடியும், ஆனா பண்ண மாட்டாங்க. எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி பட்டன் சொல்லு. சரி, நீங்க சொல்லுங்க. நான் காலேஜ் வரதுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தேன். இல்ல காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லயே 10 பேரோட இருக்கலாம். அந்த 10 பேர் பசங்களா பண்ணுங்க? பசங்க எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப நல்ல ஒரு கேர்ள்ஸ் கேங் இருக்கும், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அப்படியே சொல்ல முடியாது. இப்போ இங்க பாரு, கேமரா இது பாட்காஸ்ட் பாக்குறவங்க எல்லாரும் வந்து காலேஜ் தான் இல்ல பாத்துருப்பாங்க ஆல்ரெடி. இப்போ தரமான சிங்கிளா இருக்கேன், மத்தபடி இதான் நடந்துட்டு இருக்கா சிங்கிளா இருக்கேன். அப்படி கூட சொல்லலாம். ஒரு பொண்ணு கூட தான் இருக்க முடியும். ஒரு பொண்ணு கோச்சுக்கோ. அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர் நீங்க 10 பேர் கூட இருந்திருப்பீங்க கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் செம்ல இருந்தீங்களா? செகண்ட் செம்ல 8 ஆனுச்சா? ஆமா. தேர்ட் செம்ல அது 4 ஆனுச்சா? 4 இல்ல 3 ஆயிடுச்சு. 3 செகண்ட் செம்ல 2, ஃபோர்த் செம்ல 2. எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி உங்களோடது. என்னோட பார்வை இல்ல. அவன் வந்து ஒரு பொண்ணோட மட்டும் தான் இல்ல, அந்த ஒரு பொண்ணோட என்னோட நான் சொல்ல வேண்டியதுல எல்லாம் சொல்லிட்டீங்க. இந்த காலேஜுக்கு வரும்போது எனக்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்ல. ஏன்னா எங்க அண்ணன் இந்த காலேஜ் தான் படிச்சான், அவன் என்கிட்ட புலம்பி இருக்கான். ஆனாலும் நான் வீம்புக்குன்னு பரவாயில்ல இந்த காலேஜ் எடுத்த உடனே முதல் நாள் வந்துட்டு எல்லாரும் ஜாலியா பேசுறானுங்க. ஆஹா ஓஹோ, அந்த ஒரு என்னடா நடக்குது காலேஜ்ல, இதான்டா காலேஜ் அப்படின்னு நினைச்சேன். அந்த ஒரு செம்மு முடிஞ்சிச்சு. ரிசல்ட் வரும்போதே பாதி காலி. அடுத்த நாள் கிளாஸுக்கு போகும்போது முழுசா காலி. அவ்வளவுதான். அந்த ஒரு 3 பேர் ஒரு கிளாஸுக்கும் இல்லைன்னா
இந்நேரம் நம்ம எங்கேயோ டிராப் அவுட் பண்ணிட்டு எங்கேயோ போய் உருட்டுருப்போம். சரி இந்த செம் போயிடலாம், அடுத்த செம் போயிடலாம், ஃபைனல் செம் வரைக்கும் வந்துட்டோம். ஆனா சீரியஸா காலேஜ் வந்து அதாவது உருப்பிடலாம், வேலை கிடைச்சிரும், நல்ல முன்னேறிடலாம், ஜாலியும் இருக்கும், இதுவும் இந்த சைடு அகாடமிக்ஸும் சூப்பரா இருக்கும்னு நினைச்சா இது எல்லாம் இருந்துச்சா? இல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க ரிக். அதான் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு எங்க ஆரம்பிச்சதுன்னா ஜேஇ அப்ளை பண்ணானுங்க. அப்பயே வந்துருந்துச்சு. நான் வந்து ஜேஇ எழுதுனதே எழுதுனேன். அப்ப வரும்போது பார்த்தோன்னா பொண்ணுங்க பசங்க எல்லாம் ஒரு மாதிரி ஜாலியா சுத்திட்டு இருந்தாலே, நான் மட்டும் எக்ஸாம் எழுத போயிட்டு ஏசி லேப்ல உட்காந்துட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ வேற லெவல்ல இருக்கு ஜேஇ வந்துச்சுன்னா காலேஜ் போயிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம வீட்டுல சொந்தக்காரங்க இருப்பாங்க, இந்த மாதிரி சூப்பரான காலேஜ் அதுல மட்டும் கிடைச்சிட்டு ஒரு லைஃப் வேற மாதிரி இருக்குமானுங்க. உள்ள வெளியே வரையில வேலையோடதான்ப்பா வரும். அதான் உள்ள போகும்போது நீ சும்மா போனா போதும்பா, வெளியே போகும்போது 2 ஆஃபர் லெட்டர் கையில கொடுப்பானுங்க. ஃபர்ஸ்ட் செம் ஃபுல்லா நடத்துனது ஃபுல்லா ஆன்லைன். அங்கேயே ஆரம்பிச்சது எங்களுக்கு. எப்படின்னா செம் வந்து நீங்க இங்க எழுதிட்டு போங்க, நடத்துறதெல்லாம் நாங்க ஆன்லைன்ல நடத்திடுவோம். ஆஃப்லைன்ல 3 நாள் ரெப்ரசன்ட் கிளாஸ், அதுக்கு போனவா அதுலயும் பங்கு. அதான் 3 நாள்ல ஒரு நாள் 2 பேரும் போயிட்டு மீதி 2 நாள் 2 பேரும் லைப்ரரியில உட்காந்துருந்தோம். அதனால வந்து எங்க ஆரம்பிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் செம் கிளாஸ் நடத்திட்டு இருந்தானுங்க. நான் எது உள்ள போய் லாகின் பண்ணல, கிளாஸ் ரூம்குள்ள எதுலயுமே போல. ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் இன்டர்னல் எக்ஸாம் வந்துச்சுல சிஐ, அதுலதான் நான் உள்ள போறேன். எல்லா கிளாஸ்குள்ளயும் ஜாயின் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்லாம் ஜாயின் ஆகிறேன். இவன் நம்ம கிளாஸே இல்ல, வெளியே ரிப்போர்ட் பண்ணுங்க எல்லாம். இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா உங்க லைஃப் அமைஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் செம்ல. எனக்கு அப்படி இல்ல. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் இப்ப சொன்னதுல இன்ட்ரெஸ்டிங். அப்பயே ஆன்லைன்ல பொண்ணு பிடிச்சிருக்கு. இல்ல ஐயோ, நமக்கு அப்புறம் பொண்ணுங்க வாடையாது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செம் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷனே முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் செம்ல இருந்து விழுந்து இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைச்சா இன்னொரு ஐடி செகண்ட் இயர்ல. சரி வெளில வந்துடலாம் அப்படின்னா தேர்ட் இயர்ல பெரிய ஐடி அடி வாங்கி இப்ப ஃபைனல் இயர்ல முடிஞ்ச எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி முடிஞ்சு. ஆமா. ஐயோ ஐயோ இதெல்லாம் தூக்கிடுறா. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பாத்துக்கோ. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆரம்பிச்சானா இது யார் ஆரம்பிச்சது? இப்ப காலேஜ் இதை பத்தி யார் ஆரம்பிச்சது? சோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு ஆள் ஆரம்பிங்க. அப்படியே ஒரு டாபிக் இன்னொரு ஆள் ஆரம்பிப்போம். அப்பதான் எல்லாரும் சொன்ன மாதிரி வச்சிருப்போம். யார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்? நான் தான் பட்டிருக்கேன் அதிகமா, நானே ஆரம்பிச்சிருக்கேன். தெரியுமாடா எல்லாருக்கும் தெரியும்டா. இல்ல அந்த இந்த டாபிக்ல நான் மட்டும் தான் பேசி ஆகணும். ஏன்னா இங்க நானும் அதிகமா பட்டிருக்கேன். இல்ல எங்க எல்லாரோட யாருக்கு இந்த பேசுறது எங்க எல்லாத்தையும் பாத்திருக்காரு இவரு. என் லைஃப்ல வர்ஸ்டான சிச்சுவேஷன் நான் ஹேண்டில் பண்ணது இங்க நான் அந்த 3 நாட்கள் தான். சாப்பாடு எல்லாருக்கும் எவ்வளவு முக்கியம் சொல்லுங்க. அது சாப்பிட்டதுல யாராவது வெளியே அனுப்புவாங்களா? நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன், நான் சாப்பிடுறேன். வீட்ல இருந்து வந்த சாப்பாடை சாப்பிட்டது குத்தமா? அத நாய்க்கு என் கண்ணு முன்னாடி நாய்க்கு போட்டாங்க சார். நீ எடுத்து வந்து சாப்பிடு, பிரச்சனையே இல்லை. ஆனா என்ன சாப்பிடுற அவங்களுக்கு அது பிடிக்கிறா? கான்ட்ரோவர்சி இருக்கணும் ப்ரோ ஒரு வீடியோல. சரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இடையில போயிட்டு இருந்துச்சேப்பா. எதில விட்டேன் சாப்பாடு முடிஞ்சிச்சு. நீங்க வந்து ஃபுல்லா டீடைல்லாம் சொல்ல வேணாம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி நாங்க உட்காந்து அலுவலகத்துக்குலாம் இங்க நாங்க ரெடியால. நீங்க சும்மா மேலாப்ல சொல்லுங்க என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு, என்னென்ன நடந்துச்சு, யார் யார் வந்தா, என்னென்ன பண்ணாங்க சொல்லுங்க. அதெல்லாம் பார்த்தாங்கன்னா மறுபடியும் கூப்பிட்டு வச்சுருவாங்க. உங்களாம் நன்றி. இதை பேசுறதுக்கு ஒரு மேடம் வச்சு கொடுத்ததுக்கு ஒண்ணுமே இல்ல. நாங்க வந்து இத பேசுறதுக்கு தான் இது மேடையெல்லாம் அமைச்சலாம் இல்ல, இது இதுக்குதான் பண்ண போறோம். அவ்வளவுதான். அதனால ஃபைனலா என்ன பண்ணாங்கன்னா வெளியே அனுப்பிட்டாங்க. காலேஜ் அனுப்புங்க, அது இல்ல, அது இனிமே அனுப்புவாங்க. இல்ல அது ஹாஸ்டல் இன்னும் செம் இருக்குல்ல, இன்னொரு செம் இருக்கு ஹாஸ்டல். இல்ல இன்னொரு செம்லாம் வேணாம், இதை அவனுங்க பார்த்தாலே போதும். யாரும் அவனுங்க பேரை மத்திய பேசிட்டு இருக்காங்க. 5 பேரையும் கூப்பிட்டு
கூப்பிடு முதல்ல அப்படின்றான். அதனால அதுதான் பெரிய சூழ்நிலை ஆயிடுச்சு. வேற என்ன இதுக்குதான் இந்த அளவு சந்தானம் சொல்லியிருக்காரு. ஆம்பூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டை நாய்க்கு கிடைக்கும். ஐயோ, அந்த dialogue இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இவர் பட்ட கஷ்டத்துக்கு நீங்க ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ். இவங்க பட்ட கஷ்டத்துக்கு காலேஜ்ல வந்து நம்ம காலேஜ்ல ஃபேக்கல்டிக்கு கூட பவர் கிடையாது, செக்யூரிட்டிஸ்க்கு தான் பவர். ஹெட்செட் எடுத்து ஐடி போர்டு இப்படி நடக்குற ஐடி கார்டு எதுக்கு? நம்ம ஜஸ்ட் வந்து இந்த காலேஜ்ல படிக்கிறோம், இந்த லைப்ரரி போகணும்னா லைப்ரரி பேர் 12 ரூபா வச்சு பாருங்க, அது சில பேர் வச்சு பாருங்க, புடிச்சிட்டு போறதுக்கு போறதுக்கு ஐடி கார்டு வச்சு பாருங்க. காலையில 6-7 மணிக்கு ஒரு பையன் எந்திரிச்சு 8 மணிக்கு காலேஜுக்கு வரான். வந்த உடனே எதுக்கு தேவையில்லாம் பக்கத்து காலேஜுக்குள்ள போறதுக்கு எனக்கு தலையெழுத்தா 8 மணிக்கு எந்திரிச்சு பக்கத்து காலேஜுக்குள்ள போறதுக்கு வந்து ஐடி கார்டை காட்டு, கிளாஸ் இறக்கி காட்டு. ஏன்னா இல்ல அதுக்கே செக் பண்றான்னு பார்த்தா பிளாக் உள்ள எதுக்கு செக் பண்ணிட்டு இருக்கான். பிராக்டிஸ் முடிஞ்சு 8 மணிக்கு அனுப்புறாங்க. 8 மணிக்கு போகும்போது ட்ரௌசரை போட்டு போனா எவன்டா பார்க்க போறான்? 8 மணிக்கு ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு கிளம்புறவங்க ஷார்ட்ஸ் போட்டு போக கூடாதுன்றாங்க. பேண்ட் மாத்திட்டு வெளியே போய் ஷார்ட்ஸ் அவன் போட்டு போறான். ஏண்டா இந்த ஹாஸ்டல் கேட்ட விட்டு தாண்டா வேற யாரோ இதுல என்னன்னா காலேஜுக்கு வெளியே எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பாப்பாங்க. சார் வெயிட் வந்துடும் 2 நிமிஷம், அதுக்கு அலோ பண்ணுவான். இதே நீ செக்யூரிட்டி ஃப்ரெண்ட் வச்சுக்க, ஐடி கார்டு தேவையில்லை. இதுல என்ன குத்துனா காலைல அறக்க பிறக்க கிளம்பி அடிச்சு புடிச்சு உள்ள செக்யூரிட்டி எல்லாம் தாண்டி உள்ள வந்தா பிளாக்கு ஒருத்தர் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. செக்யூரிட்டி கிடையாது, ஸ்டாஃப். நீ வெளில போ, மணியை அடிச்சு வெளில போ. போட்டிருக்கியா, தாடி வளர்த்திருக்கியா, எல்லாத்துக்கும் வந்து கேக்குறானுங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் பேசுவோம். இந்த அநியாயம் ஃபேக்கல்டிக்கும் நடக்குது. ஹாஸ்டல்ல ரவுண்ட் சொல்லணுமா? என்ன வீட்டுக்கு போட பார்த்தது வீட்டுக்கு போய் ஹாஸ்டல்ல வந்து எவன் சரக்கு அடிக்கிறான், எவன் நாயில வர்றான், இடம் உள்ள பாவண்டா. ரொம்ப மோசம். கால் ஆன்ல வச்சிருக்கானுங்க. நீ வந்து உள்ள பேசுறானுங்க, நீ உனக்கு தம் அடிச்சிருக்கியா, சரக்கு வச்சிருக்கியான்னு சும்மா கேஷுவலா ஃப்ரெண்ட்லியா அப்படி தட்டி கொடுத்து பேசி அது ரெக்கார்ட் ஆகுது. அங்க வந்து இன்னொருத்தவங்க கனெக்ட் ஆயிருக்காங்க. அவங்கள்ட்ட முடிச்சுட்டு போயிடலாம், சரக்கு அடிக்கல டிடெக்டிவ் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க காலேஜுக்கு. அப்ப ஸ்பை வேலை பாக்குதான். கேம்பஸ்க்கு வெளியில செக்யூரிட்டி அட்ராசிட்டினா பிளாக்குள்ள ஸ்டாஃப் இருப்பாங்க. வெளியில செக்யூரிட்டி, உள்ள பிளாக்குள்ள ஸ்டாஃப். 2 1 அடுத்து யார் சொல்ல போறா? அவன் என்ன பேசுவாங்க. சரி 3 2 1. சரி உங்களுக்கு அந்த நல்லது இது பத்தி பேசுறேன். வேற என்னடா ஸ்ட்ரிக்ட் ரூல் இருக்கு? அவ்வளவுதான்டா. யோசிடா, ஏதாச்சும் கண்டிப்பா இருக்கும். रुको जरा सबर करो. என்ன இருந்தாலும் மத்த இப்ப லோக்கல்ல இருக்க மத்த காலேஜ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஓரளவுக்கு நல்ல காலேஜ் தான். காலேஜ் நல்ல ரூம்ஸ்லாம் இருக்குடா, நம்ம பாட்டுக்கு எப்ப வேணா வெளியே வரலாம். இவ்வளவு கெட்டது சொன்னமே, நம்ம காலேஜ்ல நல்லது சொல்றதுக்கு நிறைய இருக்கு. இருக்கு கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா நம்ம எப்ப வேணா கிளாஸ்ல ஒரு அவர் அட்டெண்ட் பண்ணிட்டு வெளிய வரலாம், கிளாஸ்ல போன் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய போன் யூஸ் பண்ணலாம். நீங்க என்ன கிளாஸுக்கு போன்ல நாங்க யூஸ் பண்ண தூக்கி உடைக்கிறாங்க எங்களுக்கு மட்டும். நான் எங்களுக்கே ஃபேக்கல்டி நேத்துக்கு என்ன தெரியுமா, வேற என்ன நல்ல ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குங்க. இப்போ நீங்க எப்ப வேணா வீட்டுக்குலாம் போயிட்டு வரலாம் தாராளமா. ஒரு மேட்டர் வந்து அப்ராட் ப்ரோகிராம்ஸ்லாம் நிறைய கொண்டு வராங்க. ஸ்டாஃப் கொஞ்சம் நீங்க நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, தாராளமா நம்ம காலேஜ் சேரலாம், பிரச்சனையே கிடையாது. படிக்கணும்னு சேர்ந்தா வரலாம். வர்த்தான காலேஜ் நிறைய ஹெல்ப் பண்றாங்க. நல்லா படிக்கவும் செய்யணும். ஒரு வரும்போது ஒரு சொம்பு ஒண்ணு எடுத்துட்டு வந்துருங்க. சொம்பு அடிக்கிறது கொஞ்சம் இன்டர்னல் கிடைச்சிரும். படிச்சு நீங்க மார்க் வாங்கலாம். ஒரு நல்ல ஆஃபர் லெட்டரோட நீங்க மட்டும் உங்களுக்கு மட்டும் ஆஃபர் லெட்டரோட கொடுத்து எல்லாம் அனுப்பிச்சிருவானுங்க. என்னதான் சொன்னாலும் மத்த காலேஜ கம்பேர் பண்ணும்போது இந்த காலேஜ் வந்து நல்ல காலேஜ். ஏன்னா இவ்வளவு பேசிட்டோம், கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் நம்ம சொல்லி போட்டுருவானுங்க நாளைக்கு காலேஜுக்கு போகும்போது. பேசிக்கிறோம் நாங்க, அதனாலதான் பேசணும்னு நீங்க நினைக்க வேணாம். Shot
பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறப்போ உங்க பேர்லாம் கொஞ்சம் யோசிக்க சொல்றேன். உங்க பேர்ல என்ன எல்லாம் பர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. எனக்கு பசங்களுக்கு தெரியும். சொல்லுங்க. இப்போ சொன்னேன் விளங்கினேன்டா. ஐயோ அத மறந்துட்டவே. ஏய் நான் ரிக்கினே வச்சுக்கிறேன்டா. நீங்க யாராவது பேர் எடுத்துங்கடா. அதெல்லாம் வேணாம். நான் வந்து கூஃபி. சரி கூஃபின்னு வச்சுக்கோங்க. சார்லி. ஓகே. உங்களுக்கு கூஃபி வேணாம். மூஸ்பி இந்த மாதிரி ரைமிங்கா இருக்கு. நான் H சும்மா V மாதிரி H ட்ரிபிள் ஹெச்னு வச்சுக்க. ட்ரிபிள் H அவ்வளவுதான். சரி ஓகே ட்ரிபிள் H ஏதோ அண்டர்டேக்கர். நான் கேமேக்ஸ் ட்ரிபிள் H யாரு கேமேக்ஸ். ஒழுங்கா ஒண்ணு சொல்றேன். ஓகே எது வேற சொல்றேன். ஓகே முடிஞ்சு அவன் கேமேக்ஸ். கேமேக்ஸ். ட்ரிபிள் ஹெச். ட்ரிபிள் H நான் ரிக்கு. ட்ரிபிள் எக்ஸா மார்டி. சார்லி. மாத்திட்டு ஏய் முடிஞ்சிலடா. நீ என்னடா நான் வந்து இப்ப ஏய் அண்டர்டேக்கர். நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஏய் ட்ரிபிள் எக்ஸ் இல்லடா நீ ட்ரிபிள் எக்ஸ். நான் ட்ரிபிள் H நீ விஜய் தனுஷ். சிம்பு தனுஷ் சிம்பு விஜய். ஏய், ஒரு பேர் வேடா. ரிக்கு நீ மார்டி. மார்டி சார்லி சும்மா என் பேர் அவன் கேமேக்ஸ். சும்மாவா? சும்மா நான் பேர் சும்மாடா கேமேக்ஸ். டேய் ராவண கை பேர் பிட்டு ஏய் சார்ஜ் இல்லடா. பீட்டர் பீட்டர். பாத்துக்க. உனக்கு என்ன? ட்ரிபிள் H ட்ரிபிள் ஹெச் சூப்பர். எஸ்எம். ஏய் வேடாங்கடா மார்டி, ரிக்கு, சார்லி. சார்லி சூப்பர். பீட்டர். யாருமா நீ தொண்டை என்ன சொன்ன? ட்ரிபிள் ஹெச். ட்ரிபிள் H சரி சரி போதும்டா. ஓகே சரி. A few moments later. பேர் முதல்ல சொல்லுங்கடா. ஐயோ அத மறந்துட்டேன். பேர் முதல்ல சொல்லுங்கடா. என்னன்னு ஆஃப் ஆயிர போகுது. உங்க பேரு டேய் மாத்தா. பேர் சொல்றா. உன் பேரு சொன்னா கேமேக்ஸ். பீட்டர் கேமேக்ஸ். உண்மையாவே அவன் லூசு போல. சரி ஓகே 3 2 1